அடுத்த கொஸ்டின்ல யூசிங் த சேம் ஐடென்டிட்டி ஃபைண்ட் த வேல்யூஸ் ஆஃப் த ஃபாலோயிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சேம் ஐடென்டிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐடென்டிட்டி யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும். நம்மளுக்கு ஆல்ரெடி அவங்க கொடுத்துருந்த ஐடென்டிட்டி a plus b the whole squared equal to a squared plus 2ab plus b squared. இதை யூஸ் பண்ணி இதோட ஸ்கொயரை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ 64 ஸ்கொயர் அப்படின்றது இந்த பேட்டர்ன்ல கொண்டு வரதுக்காக 64 அப்படின்ற நம்பரை அதோட ரவுண்ட் ஆஃப் நம்பர் 60 தானே, அப்போ 60 plus 4 the whole squared அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். ஸோ இந்த ஃபார்முலாவில் ஏயோட பிளேஸில் 60யும் பியோட பிளேஸில் 4ம் வர்ற மாதிரி எடுத்து எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம். முதல்ல ஏ ஸ்கொயர்டா, ஏ வந்து இங்கே 60, பி வந்து இங்கே 4. ஸோ முதல்ல ஏ ஸ்கொயர்டும் போது 60 ஸ்கொயர்டு வரும் ப்ளஸ் 2ab. 2 இன்ட்டு ஏக்கு பதிலாக 60, பிக்கு பதிலாக 4 ப்ளஸ் பி ஸ்கொயர். பி வந்து 4ன்றதுனால 4 ஸ்கொயர். ஸோ இதில் ஃபஸ்ட்டு நமக்கு 60 ஸ்கொயரோட வேல்யூ வந்து தேவைப்படுது. ஸோ ரஃபில் மல்டிபிள் பண்ணிவிட்டு அங்கே எடுத்து எழுதிக்கலாம். 60 ஸ்கொயர் அப்படின்னா 60 மல்டிபிள் பை 60. 60யை 2 டைம்ஸ் எழுதி மல்டிபிள் பண்ணணும். 6 6 என்னது 36. இங்கே ஒரு 0 இருக்குது, இங்கே ஒரு 0 இருக்குது. அப்போ 2 0 போட்டுருங்க. அப்போ 3600 அப்படின்னு எழுதிடலாம். ப்ளஸ் இவங்க 3 பேரையும் மல்டிபிள் பண்ணணும். இப்போ 2 இன்ட்டு 60 இன்ட்டு 4 அப்படின்னு இருக்குது. 2 இன்ட்டு 60க்கு 2 6 12 போட்டுட்டு இங்கே இருக்க 0 காப்பி பண்ணிக்கோங்க. மல்டிபிள் பை 4. இப்போ 4ல் மல்டிபிள் பண்ணால் 4 இன்ட்டு 0 0, 4 2s are 8, 1 4s are 4, 418 வருது. அப்போ இங்கே 418 எழுதிக்கலாம். 4 ஸ்கொயர்டு அப்படின்னா 4 இன்ட்டு 4னு அர்த்தம். 4 ஸ்கொயர்னா 4 2 டைம்ஸ் எழுதி மல்டிபிள் பண்ணணும். 4 4s are 16, இங்கே 16 அப்படின்னு எழுதிக்கோங்க. ஸோ இப்போ இந்த 3 நம்பரையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். பின்னாடி இருந்து பிளேஸ் வேல்யூவில் இப்படி எழுதுங்க நம்பரை. யூனிட் பிளேஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்படி எழுதிட்டு தான் ஆட் பண்ணணும். ஸோ 6 ஆட் பண்ணால் 9, 10க்கு 0, பேலன்ஸ் ஒன் 4, 4096 அப்படின்னு கிடைக்குது. ஸோ இதான் உங்களோட ஃபைனல் ஆன்சர். இதை நீங்கள் வேணால் செக் கூட பண்ணிக்கலாம். எப்படி செக் பண்ணுறது? இப்போ 64 ஸ்கொயருக்கு 64 இன்ட்டு 64 தானே அர்த்தம். 64 இன்ட்டு 64 மல்டிபிள் பண்ணால் 4096 தான் கிடைக்குது. அப்போ உங்களோட ஆன்சர் கரெக்ட். ஸோ அடுத்து 105 ஸ்கொயர். 105 ஸ்கொயரை டேரெக்டாக ஸ்கொயர் பண்ணாமல் ஐடென்டி யூஸ் பண்ணி ஸ்கொயர் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா. ஸோ முதல்ல 105 அப்படின்ற நம்பரை 100 + 5 அப்படின்னு நம்மளால எழுத முடியும். ஸோ இதை 100 + 5 the whole square அப்படின்னு மாற்றிக்கலாம். ஸோ அப்போ தான் அது a + b the whole square ஃபார்மேட்டுக்கு வரும். அப்போ 100 + 5 the whole square அப்படின்றத இந்த ஃபார்முலாவில் எழுத போகிறோம். அதாவது a வர இடத்துலலாம் 100ம் b வர இடத்துலலாம் 5ம் போட போகிறோம். முதல்ல a ஸ்கொயர், இங்கே 100 இருக்கிறதுனால 100 ஸ்கொயர் ப்ளஸ் 2ab. 2 மல்டிபிள் பை ஏக்கு பதிலாக 100 இருக்குது, பிக்கு பதிலாக 5 இருக்குது. ப்ளஸ் பி ஸ்கொயர், பிக்கு பதிலாக இங்கே 5 இருக்குது. அப்போ இங்கே 5 ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு 100 ஸ்கொயர் பண்ண போகிறோம். 100 ஸ்கொயர் பண்ணும்போது 100 இன்ட்டு 100. ஸோ 1 1s are 1. 2 0 ஸ்கொயர் பண்ணும்போது 4 0 வரும். ஸோ இது டேரெக்டாக கூட நீங்கள் எழுதிக்கலாம். இங்கே 2 5s are 10. 10ம் 100ம் மல்டிபிள் பண்ணும்போது 1000 கிடைக்கும். ஸோ 1000. இந்த 5 ஸ்கொயர் பண்ணும்போது 25 அப்படின்னு கிடைக்குது. இங்கே 25 எழுதிடலாம். இவங்க எல்லாரையும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே 1 2 3 4. ஸோ அடுத்து வந்து 1000. இங்கே இப்படி யூனிட் பிளேஸ்லேருந்து இப்படி ஃபில் பண்ணுங்க. அடுத்து 25, இங்கே 5, இங்கே 2. ஸோ ஆட் பண்ணிடலாம். 5 இங்கே 2, 0 + 0 0 0 1 1 1105 அப்படின்னு கிடைக்குது. ஸோ 11025 அப்படின்றது தான் 105 the whole squareோட ஆன்சர். இதை நீங்கள் செக் பண்ண சொல்லி அவங்க கேட்கல. ஆனால் மேக்ஸில் எப்போவுமே நம்ம செக் பண்ணிக்கலாம். 105 ஸ்கொயர்னா 105 இன்ட்டு 105 மல்டிபிள் பண்ணால் கூட கிடைக்கும். இதை மல்டிபிள் பண்ணி பார்த்தாலும் இதே ஆன்சர் தான் கிடைக்குது. அப்போ நம்ம ஆன்சர் கரெக்டு. ஸோ அடுத்த கொஸ்டின் 205 the whole square அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதே மாதிரி ஐடென்டி யூஸ் பண்ணி நம்ம இதை சால்வ் பண்ணோம். 205 அப்படின்றத ஹோல் அந்த பக்கத்தில் இருக்க ரவுண்ட் ஆஃப் நம்பர் 200ன்றதுனால இதை 200 + 5 the whole squareன்னு எழுதிக்கோங்க. ஸோ இதுக்கும் அதே ஃபார்முலா அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ கொஸ்டினில் ஏயோட பிளேஸில் 200ம் பியோட பிளேஸில் 5ம் போட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். ஏக்கு பதிலாக இங்கே 200 இருக்கா, அப்போ இங்கே 200 ஸ்கொயர் ப்ளஸ் 2ab. இது எல்லாமே மல்டிபிளில் தான் இருக்குது. 2 இன்ட்டு ஏக்கு பதிலாக 200 மல்டிபிள் பை பிக்கு பதிலாக 5 ப்ளஸ் பி ஸ்கொயர்டு வந்து இங்கே 5 ஸ்கொயர் அப்படின்னு எழுதியாச்சு. இதை ஸ்கொயர் பண்ணுறதுக்கு இப்போ 200 ஸ்கொயர் வேணும்னு வச்சுக்கோங்களேன். 200 ஸ்கொயர்னா 200 இன்ட்டு 200ன்னு அர்த்தம். இதில் 2 2s are 4ன்னு எழுதிட்டு இங்கே 2 0 இருக்குது, இங்கே 2 0 இருக்கா, நீங்கள் இங்கே 4 0 போட்டுருங்க, கரெக்டாக இருக்கும். ஸோ இங்கே 4 போட்டு 4 0 எழுதியாச்சு. ப்ளஸ் இவங்கள மல்டிபிள் பண்ணணும். இங்கே ஒரு 200 இருக்குது, மல்டிபிள் பை இங்கே 5 2s are 10. 210 மல்டிபிள் பண்ணால் 1 2s are 2ன்னு போட்டுருங்க. இங்கே 2 0, இங்கே ஒரு 0 இருக்கா, அப்போ 3 0 போடுங்க. அப்போ இங்கே 2000 அப்படின்னு எழுதிடலாம். ப்ளஸ் 5 ஸ்கொயர் பண்ணோம். 5 ஸ்கொயர்னா 5 இன்ட்டு 5ன்னு அர்த்தம். 5 5s are 25. அப்போ இங்கே 25. இப்போ இங்கே வந்து
40,000 இங்க ஒரு 2,000 இங்க ஒரு 25. இப்போ 42,025 அப்படின்னு நம்ம எழுதிடலாம் டைரக்டா. இல்ல இந்த மாதிரி எழுதி ஆட் பண்ணி பாருங்க. எல்லாம் இந்த மாதிரி மேனுவலா ஆட் பண்ணி பாருங்க. ஸோ 42,025 அப்படின்னு கிடைக்குது. நீங்க இதை செக் பண்ணோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா செக் பண்ணிக்கலாம். 205 ஸ்கொயரை நம்ம யூஸ்வலா 205 into 205 மல்டிபிள் பண்ணாலே கிடைக்கும். ஸோ மல்டிபிள் பண்ணும்போது 42025. யூஸ் த ஐடென்டி அண்ட் சால்வ்னு கேட்டதுனால நம்ம இப்படி சால்வ் பண்றோம். வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா ஒரு லைக் போடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைபர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.